வணக்கம். இந்த பதிவில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதற்கான கதையை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். கடும் வெயிலிலும் இந்த அருகம்புல் காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது. குடல் புண்ணை ஆற்றும் சக்தி இதற்கு இருக்குது. முன்காலத்தில் கவுண்டியர் என்ற முனிவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லை வைத்து வழிபடுவார். இதை பார்த்து கொண்டிருந்த முனிவரின் மனைவி, எதற்காக விநாயகருக்கு அருகம்புல் வைக்கிறீர்கள் என கேட்டாள். அப்பொழுது அதன் காரணத்தை அவர் கூறினார். இது ஒரு புராண கதையாகும். இதனை நாமும் தெரிந்து கொள்ளலாம். யமலோகம் யமன் வீற்றிருந்த சபையில் அனைவரும் இசைத்து பாடிக்கொண்டிருந்தார்கள். பாடல்கள் பாடி நடனமாடி கொண்டிருந்தனர். அந்த நடனத்தில் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை கலந்து கொண்டார்கள். அவர்களின் நடனம் அங்கிருப்பவர்களை கவர்ந்தது. அதிலும் யமனை மிகவும் கவர்ந்தது. அவளது அழகும்தான். அவனுக்கு காமம் தலைக்கேறியது. தன்னுடைய சபையில் பலரும் கூடியிருந்தார்கள் என்பதையும் மறந்து ஓடிச் சென்று திலோத்தமையின் கரங்களை வலுவாக பற்றினார் யமதர்மன். அப்பொழுது ரம்பையும் ஊர்வசியும் அங்கிருந்து ஓடி மறைந்தனர். அதையெல்லாம் காணும் நிலையில் யமன் இல்லை. தர்மத்தை நிலைநிறுத்தும் அவனுக்கு இப்பொழுது காமம் தலைக்கேறியதால் திலோத்தமையின் கரங்களை மேலும் வலுவாக பற்றினான். அவனது காமம் திரண்டு அதன் மூலம் ஒரு அசுரன் தோன்றினான். அவன் வெப்பத்தால் தகித்தான். அவன் தொட்டதெல்லாம் நெருப்பில் பொசுங்கியது. அவன் வாயில் இருந்து நெருப்பு வெளிப்பட்டது. அவன் பெயர் அனலாசுரன் என அழைக்கப்பட்டான். தேவர்களையும் மக்களையும் முனிவர்களையும் தன்னுடைய வெப்பத்தால் துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். அவர் தன் படையுடன் சென்று அவன் மீது போர் தொடுத்து அவனை வீழ்த்தினர். கீழிருந்த அவன் மீது வருணன் கடும் மழையை பொழித்தான். அனலாகரன் மீது தன்னுடைய குளிர்கதிர்களை பாய்ச்சினான். இதையடுத்து விநாயக பெருமான் அருகில் சென்றார். அவனை சிறிய உருவமாக மாற்றிய விநாயகர் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார். அப்பொழுது விநாயகரின் வயிற்றில் சூடான வெப்பம் வெளிப்பட்டது. இது கடுமையான வெப்பத்தை உண்டாக்கி அவதிப்படுத்தியது. அவருக்கு என்ன செய்தாலும் அந்த வெப்பமானது தணியவில்லை. கங்கை தன்னுடைய நீரால் விநாயகரை நீராட்டினாள். அதுவும் பலன் அளிக்கவில்லை. இறுதியாக ஒரு முனிவர் அருகம்புல்லை விநாயகருக்கு வைத்தார். அந்த குளிர்ச்சியால் அவருக்குள் இருந்த வெப்பம் தணிந்து வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் நிறைந்த அந்த அருகம்புல் விநாயகரின் முக்கிய வழிபாட்டு பொருளாக மாறிப்போனது. அருகம்புல் எல்லா காலங்களிலும் வளரும் தன்மை கொண்டது. மழை இல்லாமலும் கடுமையான கோடை நிலவினாலும் கூட அருகம்புல் வளரும். கடும் வெயிலில் அருகம்புல் காய்ந்து போகுமே தவிர அழிந்து போகாது. சிறிதளவு மழை பெய்தாலும் அருகம்புல் பசுமையாக துளிர்விட்டு வளரும். இதனால்தான் விநாயகருக்கு அருகம்புல் ஆனது படைக்கப்படுகிறது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.